நீங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் உங்களுக்கே மட்டும் நடக்கின்றன, மற்றவர்களுக்கு நடக்கவில்லை என்று யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நீங்க மீண்டும் மீண்டும் அதே சூழ்நிலைகளை கடந்து செல்கிறீங்க? ஏன் ஒரு மறைமையான சக்தி உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் தள்ளிக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தோணுதா? இரவில் முழு உலகமும் தூங்கிக் கொண்டிருக்கும்போது உங்க கண்கள் ஏன் விழித்திருக்கின்றன என்று உணர்ந்ததுண்டா? மற்றவர்களின் மனதில் வராத கேள்விகள் ஏன் உங்க மனதில் மட்டும் எழுகின்றன? இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்க தேடிக்கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் நின்று கவனிங்க. ஏனெனில் இன்று நான் உங்களிடம் சொல்லப்போவது உங்க முழு வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒன்று. இது சாதாரண விஷயமல்ல. இது நூற்றாண்டுகளாக சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தெரிந்திருந்த ரகசியம். நீங்க இதை இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் இது சும்மா ஒரு தற்செயல் சம்பவம் அல்ல என்று புரிந்து கொள்ளுங்க. இதுவும் ஒரு சைகை. உங்களை ஏதோ சொல்ல விரும்பும் அந்த பரமசக்தியின் ஒரு அறிகுறி. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் உள்ளனர். ஆனா எல்லோருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சைகைகள் கிடைக்காது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் நடக்காது. முக்கியமா அந்த சைகைகளை எல்லோரும் அடையாளம் காண முடியாது. ஆனா கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது அவரை ஒரு சிறப்பு முறையில் தயார் செய்வார். உங்க வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் ஏன் வந்தன என்று யோசித்ததுண்டா? அவை உண்மையில் தண்டனையா அல்லது வேறு ஏதாவது காரணமா? அவை உங்களை உடைக்க வந்ததா அல்லது உருவாக்க வந்ததா? இன்று நான் உங்களிடம் சொல்லப் போறேன், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தால் என்ன நடக்கும் என்று. மேலும் மிகவும் முக்கியமான விஷயம், கடவுளிடம் ஏதாவது கேட்கும்போது எந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது என்றும் பார்க்கலாம். இந்த தவறு மிகவும் ஆபத்தானது. இதனால் ஆயிரக்கணக்கானோரின் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போயுள்ளது. இப்போது கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது தரும் சைகைகள் பற்றி பேசலாம். முதல் சைகை தனிமை. ஆம், உங்களுக்கு நீங்க தனியாக இருக்கிறீர்கள் என்று தோன்றினால், யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றினால், கூட்டத்திலிருந்தாலும் நீங்க தனியாக உணர்ந்தால் இது கடவுளின் முதல் சைகை என்று புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இது துன்பம் தரும் தனிமை அல்ல. இது உங்களை உள்ளிருந்து வலிமையாக்கும் தனிமை. இது உங்களை கடவுளுக்கு அருகில் கொண்டு செல்லும் தனிமை. கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் முதலில் அவரை கூட்டத்திலிருந்து பிரித்து விடுவார். ஏனெனில் கூட்டத்திலிருந்து கொண்டே நீங்க கடவுளின் குரலை கேட்க முடியாது. நீங்க பனியாக இருக்கும்போதுதான் உங்கள் உள்ள குரலை கேட்க முடியும். அப்போதுதான் கடவுளின் குரலும் கேட்கும். அதுவே கடவுள் உங்களுடன் பேசும் நேரம். இரண்டாவது சைகை மீண்டும் மீண்டும் தோல்வி. சிலர் எவ்வளவு முயன்றாலும் வெற்றி கிடைக்காமல் போவது கவனித்ததுண்டா? பின்னர் ஒரு நாள் திடீரென்று அவர்களின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடுகிறது. ஏன் அப்படி? ஏனெனில் கடவுள் அவர்களை தோல்விகளின் மூலம் தயார் செய்கிறார். நீங்க மீண்டும் மீண்டும் விழுந்து எழும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க இன்னும் வலிமையாக எழுகிறீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் கற்பிக்கும். ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய பாதையை காட்டும். நீங்க பலமுறை விழுந்த பின் கடவுள் உங்களை மிக உயரம் உயர்த்துவார். முதல் தோல்வியிலேயே நீங்க கைவிட்டால் கடவுளின் சோதனையில் நீங்க தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள். கடவுள் ஒருபோதும் கைவிடாதவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார். மூன்றாவது சைகை கனவுகள். இரவில் விசித்திரமான கனவுகள் வந்தால், கண்ட கனவு நிஜமாகிவிட்டது என்று சில நேரம் தோன்றினால், கனவில் ஏதாவது செய்தி கிடைத்தால் அது கடவுளின் சைகை. பல நேரங்களில் கடவுள் கனவுகள் மூலம் பேசுகிறார், எச்சரிக்கையும் தருகிறார், வழியும் காட்டுகிறார். ஆனா பலர் அதை வெறும் கனவு என்று புறக்கணிக்கிறாங்க. ஆனா அது ஒரு செய்தி. நான்காவது சைகை எதிர்பாராத நிகழ்வுகள். திடீரென்று ஒருவரை சந்தித்து வாழ்க்கை மாறிவிடலாம். திடீரென்று ஒரு புத்தகம் கைக்கு வந்து பதில் கிடைக்கலாம். திடீரென்று ஒரு இடத்திற்கு சென்று முக்கியமான விஷயம் கிடைக்கலாம். இவையெல்லாம் சீரற்ற சம்பவம் அல்ல. இது கடவுளின் திட்டம். ஐந்தாவது சைகை ஆன்மீக விழிப்பு. உங்களுக்குள் மாற்றம் ஆரம்பிக்கும். பொருளாதார விஷயங்களில் ஆர்வம் குறையும். உண்மை, வாழ்க்கையின் அர்த்தம் அறிய ஆசை வரும். கோவில் செல்ல, பக்தி பாடல்கள் கேட்க, மத நூல்கள் படிக்க விருப்பம் வரும். இது தானாக நடக்கும். ஆறாவது சைகை கருணை அதிகரிப்பு. மற்றவர்களின் துயரை உணர ஆரம்பிப்பீங்க. உதவி செய்ய மனம் வரும். அநியாயம் பார்த்தால் மனம் வலிக்கும். இது இதயத்தை மென்மையாக்கும் செயல்முறை. ஏழாவது சைகை சோதனைகள். நெருக்கமானவர்கள் எதிராக மாறலாம். எல்லாம் கையிலிருந்து போகலாம். வழியே தெரியாத நிலை வரும். இது நம்பிக்கையை சோதிக்கும் கட்டம். எட்டாவது சைகை உள்ளுணர்வு வலிமை.
யார் எப்படி இருப்பார் என்று முன்னே உணர முடியும். எது வெற்றி பெறும் என்று முன்கணிப்பு வரும். அது கடவுளின் வழிகாட்டுதல். 9வது சைகை, நேரத்தின் மதிப்பு புரிதல். நேரத்தை வீணாக்க விரும்ப மாட்டீங்க. செய்ய வேண்டியது அதிகம் என்று தோன்றும். 10வது சைகை, நேரம் மற்றும் சின்னங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுதல். 111, 222, 333 போன்ற எண்கள். ஒவ்வொன்றிற்கும் அர்த்தமுண்டு. இப்போ கடவுளிடம் கேட்கும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்று பார்க்கலாம். முதல் தவறு, சிறிய சிந்தனையுடன் கேட்பது. பலர் கடவுளிடம் மிகவும் சிறிய விஷயங்களையே கேட்கறாங்க. பணம், வேலை, வீடு, கார் இதெல்லாம். கேட்பதில் தவறில்ல, ஆனா இது மிகவும் சிறிய கோரிக்கை. முழு உலகத்தையே படைத்த சக்தியிடம் நீங்க ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் கேட்பது போல ஆகிறது. கடற்கரைக்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் எடுத்து வருவது போல. சிறியதாக இல்லாம பெரியதாக சிந்திங்க. உங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்க வேண்டும் என்றில்ல, பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேளுங்க. 2வது தவறு, உங்களுக்காக மட்டும் கேட்பது. பலர் தங்களுக்கும் மற்றும் தங்கள் குடும்பத்திற்காக மட்டும் கேட்கிறார்கள், ஆனால் பிறருக்காக கேட்க மறந்து விடுகிறார்கள். கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருந்தால் அது உங்களுக்காக மட்டும் அல்ல, உங்களால் பிறருக்கும் நன்மை செய்யவே. ஆகவே கேட்கும்போது பிறருக்கு உதவும் சக்தி தருமாறு கேளுங்க. பிறருக்கு வழிகாட்டும் அறிவு தருமாறு கேளுங்க. 3வது தவறு, அவசரப்படுவது. பலர் இன்று கேட்டால் நாளை பலன் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பலன் தாமதமானால் மனமுடைந்து விடுகிறார்கள். கடவுள் கேட்கவில்லை என்று நினைக்கிறாங்க. ஆனா கடவுளின் நேரம் வேறு. நீங்க தயாராகும் வரை அவர் காத்திருக்கலாம். சில நேரங்களில் தாமதம் பெரிய வரம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. சோ பொறுமையுடன் இருங்க. 4வது தவறு, நிபந்தனை வைத்து கேட்பது. இதை கொடுத்தால் நான் இதை செய்வேன் என்று சொல்வது தவறு. கடவுளுடன் பேரம் பேச முடியாது. அவர் வியாபாரி அல்ல, அவர் அன்பான பாதுகாவலர். நிபந்தனை இல்லாமல் கேளுங்க, நம்பிக்கையுடன் கேளுங்க. 5வது தவறு, சந்தேகத்துடன் கேட்பது. பலர் கேட்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் சந்தேகம் வைத்தே கேட்கிறார்கள். கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம். நம்பிக்கையில்லாத கோரிக்கை பலமிழக்கும். முழு நம்பிக்கையுடன் கேளுங்க, கிடைக்கும் என்ற உறுதியுடன் கேளுங்க. 6வது தவறு, பயத்தால் கேட்பது. சிலர் பயந்து கேட்கிறார்கள். கேட்கவில்லை என்றால் கடவுள் கோபப்படுவார் என்று நினைக்கிறார்கள். இது தவறான எண்ணம். பயத்தோட இல்லாம அன்பா பேசுங்க. நெருங்கிய நண்பரிடம் கேட்பது போல கேளுங்க. 7வது தவறு, போலியான பக்தி செய்வது. சிலர் மற்றவர்கள் பார்க்கவே பூஜை செய்றாங்க, மதிப்புக்காக பக்தி காட்டுறாங்க, ஆனா உள்ளத்தில் உண்மை இல்லை. இது பயனற்றது. கடவுள் வெளிப்பாட்டையே அல்ல, இதயத்தை பார்க்கிறார். உண்மையுடன் கேளுங்க, இதயத்திலிருந்து கேளுங்க. 8வது தவறு, தவறான நோக்கத்துடன் கேட்பது. சிலர் கடவுளிடம் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய விஷயங்களை கேட்கிறார்கள். தங்கள் எதிரி நாசமாகி போக வேண்டும் என்று கேட்கிறார்கள். தங்களை ஏமாற்றியவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது தவறு. கடவுள் அன்பின் வடிவம், வெறுப்பின் வடிவம் அல்ல. அவர் யாருக்கும் தீமை செய்ய விரும்ப மாட்டார். நீங்க யாருக்காவது கெட்டது வேண்டி கேட்டால் கடவுள் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டார். மாறாக அதன் விளைவு உங்களுக்கே திரும்பி வரலாம். சோ கடவுளிடம் கேட்கும்போது எல்லோரின் நலனுக்காக கேளுங்க. உங்கள் எதிரிகளுக்கு கூட நல்லதை வேண்டுங்க. நீங்க பிறரின் நலனை விரும்பும்போது கடவுள் உங்கள் நலனை விரும்புவார். 9வது தவறு, கடவுளை நினைக்காமல் இருப்பது. பலர் தேவையான நேரத்தில் மட்டும் கடவுளை நினைக்கிறாங்க. தேவை ஏற்பட்டால் மட்டுமே பிரார்த்திக்கிறார்கள். பிரச்சனை வந்தால் மட்டுமே கடவுள் நினைவுக்கு வருகிறார். எல்லாம் நன்றாக இருந்தால் கடவுளை மறந்து விடுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. கடவுள் பயன்படுத்தும் பொருள் அல்ல. தேவைப்பட்டால் எடுத்து பயன்படுத்திய பிறகு வைக்கக்கூடியவர் அல்ல. கடவுளுடன் உறவு இருக்க வேண்டும். உறவு தினசரி நினைவால்தான் உருவாகும். தினமும் அவரை நினைங்க. அவருடன் மனதில் பேசுங்க. நன்றி கூறுங்க. 10வது தவறு, நன்றி காட்டாதது. கடவுள் உங்க வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு பலர் நன்றி சொல்ல மறந்து விடுகிறார்கள். இது என் உழைப்பின் பலன் என்று நினைக்கிறார்கள். இது எனக்கு கிடைக்க வேண்டியது என்று கருதுகிறார்கள். கடவுளின் அருள் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை என்பதை மறந்து விடுகிறார்கள். நன்றியுணர்வு இல்லாத இடத்தில் அருள் நிலைக்காது. எதுவாக நல்லது கிடைத்தாலும் முதலில் நன்றி சொல்லுங்க. 11வது தவறு, கடவுளின் விருப்பத்தை புறக்கணித்தல். சில நேரங்களில் நாம் கேட்பதை கடவுள் தரமாட்டார். அதற்கு பதிலாக வேறொன்றை கொடுப்பார். அப்போது நாம் வருத்தப்படுகிறோம், என் வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்று. ஆனா உண்மை என்னவென்றால் அவர் கேட்டார். ஆனா உங்களுக்கு எது சிறந்தது என்று அவருக்கு தெரியும். நாம விரும்புவது சில நேரங்களில் நமக்கு சிறந்ததல்ல. அதிலிருந்து காப்பாற்றவே அவர் தரமாட்டார். ஆகவே அவரின் முடிவை ஏற்றுக்கொள்ளுங்க.
12வது தவறு, கேட்டுவிட்டு முயற்சி செய்யாமல் இருப்பது. பலர் கடவுளிடம் கேட்டுவிட்டு காத்திருக்கிறார்கள். இப்போது கடவுள் எல்லாம் செய்து விடுவார் என்று நினைக்கிறார்கள். தாங்களோ எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள். இது பெரிய தவறு. கடவுள் வழிகாட்டுவார், நடப்பது நீங்க. அவர் வாய்ப்பு தருவார், பயன்படுத்துவது நீங்க. ஆகவே எழுந்து செயல்படுங்க, முயற்சி செய்யுங்க. 13வது தவறு, எதிர்மறை எண்ணம். உடனே பலன் வரவில்லை என்றால் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்கிறார்கள். கடவுள் என் பேசுவதை கேட்கவில்லை என்று நினைக்கிறார்கள். இது உள் சக்தியை குறைக்கும். நேர்மறையாக இருங்க, நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும். 14வது தவறு, ஒப்பீடு. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனி பயணம், தனி நேரம், தனி திட்டம். உங்களுக்கு உரியது உங்களை தேடி வரும். 15வது தவறு, கடவுளை உங்கள் சிந்தனைக்குள் கட்டுப்படுத்துதல். கடவுள் இப்படி மட்டுமே உதவ முடியும் என்று எண்ணாதீர்கள். அவர் எந்த வழியாவது உதவ முடியும். ஒரு அந்நியர் மூலம், ஒரு புத்தகம் மூலம், ஒரு கனவு மூலம், ஒரு சம்பவம் மூலம். மனதை திறந்து வையுங்க. 16வது தவறு, பொருளாதார விஷயங்கள் மட்டும் கேட்பது. பணம், வீடு, கார், வேலை மட்டும் கேட்கிறார்கள். இவை அனைத்தும் நிலையற்றவை. நிலையானவை அமைதி, ஆனந்தம், அன்பு, ஞானம், திருப்தி. அவற்றையும் கேளுங்க. 17வது தவறு, கேட்பது மட்டும் கொடுக்காதது. பலர் கேட்கிறார்கள், ஆனால் தரமாட்டார்கள். கடவுளுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா அவர் உங்க அன்பை விரும்புகிறார். உங்கள் நேரம், உங்கள் சேவை, தேவையுள்ளவர்களுக்கு உதவுங்க. அதுவே உண்மையான வழிபாடு. 18வது தவறு, கடவுளின் சக்தியை சந்தேகிப்பது. என் பிரச்சனை மிகவும் பெரியது என்று நினைக்காதீர்கள். கடவுளுக்கு எல்லாமே சாத்தியம்தான். உங்கள் பிரச்சனையும் தீர்க்க முடியும். 19வது தவறு, கெட்ட விஷயங்கள் கேட்பது. மதுபானம், சூதாட்ட வெற்றி போன்றவற்றை கேட்பது தவறு. தீங்கு தரும் விஷயங்களை அவர் தரமாட்டார். 20வது தவறு, கடவுளின் சைகைகளை கவனிக்காமல் இருப்பது. அவர் பதில் தருகிறார், ஆனால் எப்போதும் சொற்களில் அல்ல, சைகைகள், உணர்வுகள், நிகழ்வுகள் மூலம். கவனமாக இருங்க. 21வது தவறு, அகங்காரம். நான் இவ்வளவு பூஜை செய்தேன், எனவே தர வேண்டும் என்ற எண்ணம் தவறு. கடவுள் தாழ்மையை விரும்புகிறார். 22வது தவறு, கடவுளை குறை கூறுதல். தவறு நடந்தால் அவரை குறை சொல்லாதீர்கள். அதில் ஒரு பாடம் இருக்கலாம், அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கலாம். 23வது தவறு, கடவுளிடம் பொய்யான நடிப்பு. கோவிலில் ஒரு முகம், வெளியே ஒரு முகம். இது தவறு. அவரிடம் உண்மையாக இருங்க. உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் மன்னிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.